பசிக்குது அவங்களுக்கெல்லாம். விட்டா குருவி கொத்திட்டு போயிடும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாதுளம்பழம் பொறிக்க போகிறோம். இது ஒரு பக்கம் பூச்சியாக இருக்குது. இதை கொண்டுகிட்டே போகணும். அதை பொறிக்கிறதுக்கு காலையில் எனக்கு ஏன் இப்படி மண்டையில் மூளை போகுதுன்னு தெரியல. டாக்டருக்கு ஃபோன் பண்ணணும், நம்பர் கேட்ட நம்பரில். ஒரே நிமிஷம், இந்த முடிவு வேறு. மாதுளம்பழத்தை பொறிச்சிக்கலாம். டேய், மாதுளம்பழத்தை பொறிச்சிக்கலாம். பொறிச்சிட்டு இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். சாப்பிட்டு பார்க்குற கலர் ஆயிடுச்சு தான், ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா உன்னை விட்டா அணில் பொறிச்சிட்டு போயிடுவாங்க. கொய்யா மரத்தை பாருங்கள் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கொய்யா மரத்தை மாட்டை கட்டி வீணாக பண்ணிட்டேன். வந்துருச்சு இல்லை, ஃபஸ்ட்டு மாட்டை கட்டிட்டேன். இவங்க கூட சேர்ந்தவங்க தான் அவங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்காக ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு குலை ஓட்டுறக்கு வர சொல்லணும். இன்னும் மாடு கண்ணுக்குட்டி போடவே இல்லை. நானும் 8 நாளாக தவம் இருக்கிறேன். 8 நாளாக பார்க்குறேன். வாய்ப்பில்லை ராசா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பார்ப்போம். பப்பாளி அதை பொறிப்போமா? அப்பாடி அப்பா, என்னடா எடுத்தோன்னு கீழே ஊரு. தப்பு சாமி, தவறு. சிக்கு இந்த பக்கம் நல்லா இருந்துச்சு, இந்த பக்கம் இப்படி இது. சரி பரவாயில்ல, போவோம் வீட்டுக்கு. காலையில் போய் சாப்பிட்ற கொலையை பார்ப்போம். அழகு டிச்சில் நிமையிற அழகு. எப்பாடியோ 2 அறுவடைகளுடன் செல்லலாம். அடாடா, சொரக்கா இருக்குது, சொரக்கா கொண்டு போகலாம். எனக்கு தெரிஞ்ச குட்டி தோட்டம் உண்டாயிடுச்சு. ஆனால் அது என்ன நடக்க போகுது தெரில, பார்ப்போம். பாட்டு பாடுறதாம்மா டே உன்னை பார்த்து அக்கா அப்படிங்கிறா. என்ன தலை இந்த ஆட்டம் ஆடுதே. கண்ண மூடி கண்டலகே. என்னடா பின்னாடி ஒன்று மட்டும் வாழு இந்த ஆட்டம் ஆடுது. அந்த வாழை அந்து போச்சா என்னன்னு தெரியல, அது மட்டும் டிங்குன்னு ஆடிட்டே இருக்குது. அவங்க அப்பா நாட்டே வருவான்னு நினைக்கிறேன். அனு வேன் வந்துருச்சுடா டேய். எந்திரிச்சோன்னையும் டிராக்டருக்கு ஃபோன் பண்ணலாம். நேற்று விதைக்க வேண்டான்னு விட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமையும் மழை பெஞ்சுது. நேற்று திங்கக்கிழமை அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வருமானம் அந்த அன்றைக்கி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை விட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஈரம் இருக்குதுன்னு சொல்லி விட்டாச்சு. கம்முன்னு அந்த அன்றைக்கி வச்சுருக்கலாம் மாட்டிருக்குது. ஏன்னா அப்படி 2 நாளாக தொடர்ந்து கூப்பிட்டே இருந்திருந்தோம்னா யாரோ ஒருத்தரை பிடிச்சிருந்துருக்கலாம். பிடிச்சிருந்துருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், 2 நாள் கழித்து, அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு விதைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே சரி இப்போ கூப்பிட்டு சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுவாங்கன்னு ஃபோன் எடுத்தால் ஃபோனில் அவங்க நம்பர் இல்லை. சோளம் விதைக்கிறதுக்கு இத்தனை பாடுபடணுமா அப்படின்னா பயங்கரமாக படுத்தா இருக்க வேண்டியது இருக்குது. ஏய், கட்டில் யாருக்கு போட்டிருக்குது? கட்டில் எனக்கு படுத்துங்கிறக்கா உங்களுக்கா? ஒய், எனக்கு முதலாம் ராஸ்கல்ஸ். செவ்வாய்க்கிழமைக்கு காலையில் என்னென்னமோ பண்ணி என்னால் எதுவும் முடியல. அதனால் இன்னொரு அண்ணா, தெரிஞ்ச அண்ணா இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒரு 1.5 மணி நேரம் தேடுதல் வேட்டைக்கு பிறகு கிடச்சவங்க தான் இவங்க. ஆனால் பரவாயில்ல, அவங்க விதைச்சி முடித்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு எனக்கு மழை வந்ததா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஓட்டும்போது மழை அந்தளவுக்கு பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது தெரிஞ்சிருந்தால் ஃபஸ்ட்டே நிஜமாக ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்துருக்கலாம். சனிக்கிழமை பெஞ்ச மழைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விட்டாச்சு. அப்பப்பப்பா இந்த சோளம் மண்ணுக்குள்ளே போகிறக்குள்ளே நான் படுற பாடு ஐயோயோயோ. ஆனால் ரொம்ப சந்தோஷம். 10:30 மணிக்கு ஆரம்பித்தாச்சு. விதைக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க எப்பவுமே. அவங்க என்னடான்னா அவங்களும் வரல அப்படிங்கிறத நினச்சி அதுக்கு மேலே கோபம் வருது, கண்ணெல்லாம் வேர்க்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஆகிறத ஆகிட்டு விடுறா அப்படின்னு நானே விதைச்சிடலான்னு கூட முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இறைவன் அருளால் டிராக்டர்லேயே இன்னொருத்தவங்களுக்கு கூட வந்துட்டாங்க ஹெல்ப்புக்கு. அதனால் நான் எப்பவும் செய்கிற வேலை சோளம் கை கொண்டு கொடுக்குற வேலை மட்டும்தான். போட்டு ஒரு 2 நாள் மழை இல்லை. அதுக்கப்புறம் மழை பயங்கரமாக பேஞ்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. இருக்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இன்னும் 1/2 மணி நேரத்தில் எனக்கு ஒரு சோளம் முளைக்கிற கிழவா பேஞ்சிட்டா போதும். அதுக்கப்புறம் இப்படியே தப்பிச்சுக்கும்.
ஐயோ சாமி ஆண்டவா. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அனைவரும் அங்கே தான் இருக்காங்க. பிடிச்சி கட்டி வச்சுட்டா நாய் தொல்லை இருக்குது. கீரி வந்து பெரிய பெரிய கோழி குஞ்சவே பிடிச்சிட்டு போயிடுது. அப்படிங்கிறதுனால பிடிச்சே கட்டி வைக்கல. அந்த ஒரே காரணத்தினால சும்மா விட்டாச்சு. அவங்க சாப்பிட்டதுவோ மீதி இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இறைவன் நருள அரை மணி நேரத்தில் நான் சந்தோஷம் அடையணும்னு நான் ரொம்ப ஆர்வமாக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். பார்ப்போம். மழை வருது 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 வருது. அச்சோ மணக்குது, எங்கேயோ பேயுது. என்னமா அழகா இருக்குது. சே, இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால் மேடம் வந்து முன்னாடியே கட்டி வச்சாச்சு. எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நைட்டு தான் தெரியும், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கன்று போட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே போட்டுரும் அப்படின்னாங்க. அதனால் சரி பரவாயில்ல பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சோடி புறாக்கெல்லாம் பாருங்கள், சோடி புறா குட்டி வந்து செம வெயிட்டு. நான் அவள் தான் மொட்டுடுவான்னு நினச்சேன். ஆனால் அதற்கு முன்னரே வந்து தலைவி இவங்க அவங்க என்னது கோல்டன் ஸ்பேரை மொட்டுவிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டெய்லியும் எத்தனை நேரம் அடைச்சி வச்சாலும் அந்த கூண்டுலேருந்து இங்கே வந்து தான் மொட்டுடுறாங்களே தவிர கூண்டில் மொட்டுவிட மாட்டேங்கிறாங்க. கூண்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா தெரியல. அப்புறம் சரி எல்லாமே மற்ற அப்டேட்டெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரி நான் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் குட்டி பாப்பாவா குட்டி தம்பியாக வராங்களான்னு சொல்லிட்டு. நான் மட்டும்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். போகிறக்குள்ளே கண்டு போட்டால் பாப்பாங்க பாட்டு போயிடுவாங்க, என்னன்னு தெரியல. சரி ஓகே பார்ப்போம். பிள்ளையார்பட்டியா என்னது? ஆமாம் பிள்ளையார்பட்டின்னு தான் நினைக்கிறேன், நல்லா தெரியல. தங்கம் இங்கே எனக்கு தெரிஞ்சிட்டா என் பட்டுக்குட்டி. நான் காலக்கண்ணு வயிற்றில் இருக்கும்போது பார்த்துருக்கேங்க, எங்கேயாவது தெரியுதான்னு சொல்லிட்டு. நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இது பார்க்குறக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆட்டுக்குட்டிக்கு நிஜமாக நிறையா டைம் இப்படி தான் பார்ப்பேன். அது எனக்கு இப்போ அப்படி தான் தோணுச்சு. ஆட்டுக்குட்டி பார்த்த ஃபீல் அப்படி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், இப்படி தெரிகிறது என்ன பகுதியாக இருக்கும்? மூஞ்சியாக இருக்குமா? அது என்ன பகுதின்னு சொல்லுங்களேன் தெரிஞ்சா. எனக்கு நிஜமாக தெரில, ஆனால் என்னமோ இருக்குதுன்னு தெரியுது, நெளியுதுன்னு தெரியுது. நான் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன். என்னை ஒருத்தவங்க கேட்டாங்க, நிஜமாக மாடு சினையாக இருக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரஸ்வதி எப்படி எல்லாத்தையும் பழக்கி வச்சுருக்க பாரு, நீ அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குட்டி 2 நாளாக எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தூக்கம் கெடுத்து இவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ பார்க்குறது விட்டுட்டேங்க. பகலில் மட்டும் கொஞ்ச நேரம், அது நேற்றுனா நிஜமாலுமே போட்டுரும், இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எப்படி பாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாப்பாங்களை தாட்டி விட்டேன்னா திரும்பி வந்து அவங்க வீடியோக்கு இது எடுத்து வச்சுருக்கேனான்னு பார்க்குறாங்களாம்மா. அந்தளவுக்கு அவங்க ஆர்வமாக இருக்காங்க. இப்படி பிரசவம் பார்த்தா அவ்வளோதான். ஐயோ சாமி, நைட்லேருந்து தூக்கமே இல்லை. அலாரம் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வச்சு ஐயோஜோ கீழே ஏதாவது குமிச்சு நின்றாங்க கூட கண்ணுக்குட்டியாக இருக்குமோன்னு ஒடியார வேண்டியதாக இருக்குது. டென்ஷன் பண்ணுது. இந்த மாதிரி பிரசவம் பார்த்தா மனுஷனுக்கு சீச்சின்னு ஆயிரும். நான் நிஜமாக இந்த மாதிரி யாருக்காகவும் நம்ம காலையில் இருந்து இன்னைக்கு நாளைக்குன்னு பார்த்து எப்படி நான் அந்த கண்ணுக்குட்டி வந்து போட்டதுக்கப்புறம் தான் பார்ப்பேன் அப்படின்னு தோணுது. என் உள் மனசு உறுத்துது. நீ எத்தனை நாளைக்கு காவல் இருந்தீனாலும் நான் எப்போ வரணும், அதாவது என்ன சொல்கிறது, அவனுக்கு தெரியாமல் வந்துடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும்னு ஒரு சும்மா அப்படி தோணுது. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நிம்மதியே இல்லை. பார்த்துட்டோம்னா அப்புறம் பிரச்சனை இல்லை, அவங்க 2 நல்லா இருக்காங்க, நஞ்சு போட்டு எடுத்தலாம் கிட்ட போட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே தான் அடடடடா முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். கேட்குறவங்களாம் அம்மா இப்போ குட்டி போட்டுருச்சா, அது கண்ணு போட்டுருச்சான்னு கேட்க மாட்டாங்க. அம்மா இப்போ குட்டி போட்டுருச்சா, அப்போ குட்டி போட்டுருச்சா அப்படின்மா.